காவிரி மேலாண்மை ஆணையம் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறியுள்ள அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திட்ட அறிக்கை ஒப்படைக்க சொல்லி கர்நாடகாவிற்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுவதாகவும், சட்ட வல்லுநர்கள் கூறியபடியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த சட்ட ரீதியாக இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றத்திலும் இந்த கோரிக்கையை மாண்புமிகு பிரதம மந்திரி கிட்டும் கொண்டு செல்லலாம்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு தீர்மானத்துல வெறும் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு எதிர்ப்புக்காக இந்த அவையில் ஒரு தீர்மானத்தை முதல்வர் நிறைவேற்றும் பொழுது, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மார்ச் மாசம் இந்த கோரிக்கையை ஆல்ரெடி சட்ட வல்லுநர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே டிஸ்கஷனை கொண்டு வந்திருந்து ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உடனடியாக நினைவுக்கு வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் மட்டும் கலந்துரையாடல, உடனடியாக சீனியர் கவுன்சில் கிட்ட உடனடியாக சட்டமன்றம் நடந்திருக்கும் பொழுதே ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. அதுல நம்ம இந்த காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷன் தொடர்ந்தால் இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவேளை இந்த கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு உடனடியாக பிரச்சனைகள் வந்துரும் சொல்லிட்டு இந்த கமிஷனை நம்ம இமிடியட்டா என்ன சொல்றது, அந்த கமிஷனை நம்ம உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது முழுக்க மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை.